என்ஐஏ கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தை தொடர்ந்து நிதிஷ்குமார் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவதற்கான கடிதத்தை ஆளுநரிடம் வழங்க உள்ளார். டெல்லி செங்கோட்டை அருகே நடத்தப்பட்ட கார் குண்டுவெடிப்பில் தொடர்புள்ளவராக சந்தேகிக்கப்படும் மேலும் ஒருவரை காஷ்மீரில் வைத்து தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்டிருப்பவர் ஜாசிர் பிலால் வானி என்பவர் ஆவார். இவர் கார் குண்டுவெடிப்பில் தற்கொலை படையாக செயல்பட்ட உமர் உன் நபிக்கு நெருங்கிய கூட்டாளி என்று என்ஐஏ தெரிவித்துள்ளது. தாக்குதல் நடத்துவதற்காக மறுவடிவமைப்பு செய்யப்பட்ட ட்ரோன்களை உருவாக்குவதிலும் ராக்கெட் தயாரிக்க முயன்ற புகாரிலும் தொடர்புடையவர் ஜாசிர் பிலால் வானி ஆவார். இதற்கிடையே ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ரஷீத் அலியை 10 நாட்கள் என்ஐஏவின் காவலில் எடுத்து விசாரிக்க டெல்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மறுபுறத்தில் 10ஆம் தேதி நடத்தப்பட்ட கார் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்துள்ளது. டெல்லி குண்டுவெடிப்பில் ஈடுபட்ட குற்றவாளிகள் பாதாள உலகத்தில் இருந்தாலும் அவர்களை அரசு வேட்டையாடும் என்றும் குற்றவாளிகளுக்கு கொடுமையான தண்டனை கிடைப்பதை அரசு உறுதி செய்யும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூளுரைத்துள்ளார். சத்தீஸ்கரில் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்த மாவோயிஸ்டுகளுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. சரணடைந்த மாவோயிஸ்டுகளை கொண்டு காஃபி, சிற்றுண்டி கடைகளை சத்தீஸ்கர் அரசு தொடங்கியுள்ளது. கஃபே பந்தம் என்ற பெயரில் ஜக்தல்பூரில் அமைக்கப்பட்டுள்ள கடையை முதலமைச்சர் விஷ்ணு தியோ சாய் திறந்து வைத்தார். நக்சலிசத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இளைஞர்களுக்கும் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்தவர்களுக்கும் புதிய வாழ்க்கையை சத்தீஸ்கர் அரசு ஏற்படுத்தி தந்துள்ளதாக முதலமைச்சர் விஷ்ணு தியோ சாய் தெரிவித்துள்ளார். நார்வே நாட்டில் நடைபெற்ற போர் பயிற்சியின் போது நாட்டோ படைகளின் நீர்மூழ்கி போர்க்கப்பல் ஒன்றை தாக்கி மூழ்கடித்த பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. நாட்டோ பாதுகாப்பு படையினர் நார்வே அருகே உள்ள ஆண்டோய் கடல் பகுதியில் ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர். ஏகிர் 25 என்ற பெயரில் நடைபெறும் ஒத்திகையில் பழைய போர்க்கப்பல் ஒன்றை நாட்டோவின் நீர்மூழ்கி கப்பல் துல்லியமாக குண்டுகளை செலுத்தி மூழ்கடித்தது. கடந்த 15ஆம் தேதி நாட்டோ படை வெளியிட்ட நீர்மூழ்கி பயிற்சி தொடர்பான காட்சிகள் இணையத்தில் அதிகம் பகிரப்படுகின்றன. தாக்குதல் பயிற்சியின் இலக்காக KNM டிராண்ட்ஹெய்ம் என்ற படையிலிருந்து ஓய்வு பெற்ற போர்க்கப்பல் பயன்படுத்தப்பட்டது. நீர்மூழ்கி கப்பல்களின் தாக்கும் ஆற்றலை உறுதி செய்யும் விதமாக நடைபெற்ற ஆழ்கடல் பயிற்சி வெற்றிகரமாக இருந்ததாக நாட்டோ தெரிவித்துள்ளது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு அவரது திருமண நினைவு நாளில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது விவாதப் பொருளாகி உள்ளது. இந்த தேதியில் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதில் சதி உள்ளதா அல்லது எதேச்சியாக நிகழ்ந்ததா என்ற விவாதம் வங்கதேச சமூக வலைதளங்களில் தொடங்கியுள்ளது. ஷேக் ஹசீனா உள்ளிட்டோர் மீதான குற்ற வழக்குகளை விசாரித்து வரும் வங்கதேசத்தின் சர்வதேச குற்றத் தீர்ப்பாயம் மனித குலத்திற்கு எதிராக குற்றம் புரிந்ததாக தொடரப்பட்ட முக்கிய வழக்கில் சில வாரங்களுக்கு முன்பாகவே விசாரணையை முடித்துவிட்டது. நவம்பர் 14ஆம் தேதியன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்த தீர்ப்பாயம் திடீரென அந்த தேதியை நவம்பர் 17ஆம் தேதிக்கு மாற்றியது சந்தேகத்தை கிளப்பி உள்ளது. ஏனெனில் 1967ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதியன்று ஷேக் ஹசீனாவும் அணு விஞ்ஞானி MA வாசத்மியாவும் திருமணம் செய்து கொண்டனர். எனவே இந்த தேதியில் ஹசீனாவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருப்பதற்கு பின்னணியில் தற்போதைய இடைக்கால பிரதமர் முகமது யூனுஸ் இருப்பதாக சமூக வலைதளங்களில் ஷேக் ஹசீனா தரப்பினர் குற்றம் சாட்டி உள்ளனர். தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.